அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி மாதம் வரப்போகுது. ஆடி மாதத்தில் சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுபகாரியம் செய்ய மாட்டாங்க. ஆனால் குழந்தை பிறக்கிறது கூட ஆடி மாதத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம தமிழர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் ஒரு விஞ்ஞானமும் கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அவங்க வருடத்தை 12 மாதங்களாக பிரிச்சிருக்காங்க. இந்த மாதங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு ராசியை கொண்டதாகவும் சொல்கிறாங்க. அதில் சூரியன் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு மாதம் வீதமாக கடப்பதால் 4வது ராசியான கடகராசியில் கடக்கிறது தான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். இது தெய்வத்திற்கு உரிய மாதம் அப்படிங்கிறதால இந்த மாதத்தில் குழந்தை பிறந்தால் நல்லதா அல்லது அதிகமான மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், இதனால் நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வருமா, இதுதான் ஆடி மாதத்தில் குழந்தை பிறக்கலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைகள் எப்படிப்பட்ட குணத்தை கொண்டு இருப்பாங்க, என்னென்ன விஷயங்கள் இது நாள் வரைக்கும் நாம் கடைபிடித்துட்டு வந்திருக்கோம், இவை எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆடி மாதத்தில் பிறந்திருக்கீங்க அல்லது உங்களுடைய வீட்டில் ஆடி மாதத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை என்னால் தீர்க்கவே முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேளுங்க. அதற்காகத்தான் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்ல பலன்கள் சொல்லப்படுதுங்க. நிறைய பேர் அனுபவ ரீதியாக வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் ஜோதிடம் கேட்டதற்கு பிறகு அவர்கள் சொன்ன பரிகாரம் செய்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கீழே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் அதற்கு முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றம் கிடைக்கும். சரி, பொதுவாகவே ஆடி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது இயற்கை பருவநிலையில் ஒரு கலவையான மாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. சில நாட்கள் அதிகமான வெப்பம் இருக்கும், அதே போல் மற்ற சில நாட்களில் மழையும் பெரும்பாலான நேரங்களில் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த ஆடி மாதத்தில் இருக்கும். ஆடி மாதம் சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற மாதம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் ஆடி மாதத்தில் ஆண் குழந்தைங்க பிறந்தால் ஆட்டி படைக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. இதனால் நம்ம முந்தைய மாதமே அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு சூழல் கூட நிறைய இடங்களில் நாம் இப்போ பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இதை ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சூரியன் தந்தைக்கு உரியவர் அப்படின்னு கடகராசியில் சஞ்சரிக்கும் போது குழந்தை பிறந்தால் அது ஆகாது அப்படின்னு சொல்கிறது வழக்கம்தான். ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. ஆடி மாதத்தில் குழந்தை பிறந்தா ஏதோ பெரிய தீங்கு அப்படின்னு கூட நினைப்பாங்க. மழை பொழிவும் குழந்தை பிறப்பும் அந்த பகவானுக்கே தெரியாது அப்படிங்கிறது ஒரு பழமொழிங்க. மனித பிறவி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு அரிய ஒரு பிறவி அப்படின்னு சொல்லலாம். தாயினுடைய வயிற்றில் 10 மாதம் வளரக்கூடிய குழந்தை வருடத்தினுடைய 12 மாதங்களில் எந்த மாதத்தில் பிறந்தாலும் அது சிறப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது குறிப்பிட்டு இந்த ஆடி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இப்படி வெயிலும் மழையும் கலந்து இருக்கிறதால அவர்களுக்கு உடல் நலக்கோளாறுகள் ஏதாவது ஏற்படலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பெரியவங்க இது போல் ஒரு விஷயத்தை சொல்லி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதே போல தான் சித்திரை மாதத்திலும் வெப்பம், அதாவது அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், உஷ்ணம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால சித்திரை மாதத்திலையும் குழந்தை பிறக்கிறது ஒரு கஷ்டமான சூழ்நிலையை ஏற்படுத்தும், அஜீரண கோளாறுகள் ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அந்த விதத்தில் இப்போது ஆடி மாதத்தில் குழந்தை பிறந்தால் அவர்களுடைய குணம் எப்படி இருக்கும், குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் ஆடி மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைங்க ரொம்பவே சுட்டித்தனமாக இருப்பாங்களாம், குறும்புக்காரங்களாக இருப்பாங்களாம். இளமை காலத்தில் இந்த சுட்டித்தனத்தால் பலவிதமான சேட்டைகளை செய்து அதனால் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளவும் செய்வாங்களாம். ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைகள் தனித்துவமான ஒரு குணமும் உண்டு அவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கி கொண்டு அதிலிருந்து வெளியே வரக்கூடிய தன்மை இவர்களுக்கு இருக்குமா, அதிகமாக இருக்குமா. மேலும் பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டாலும் அதில் இருந்து வெளியே வரக்கூடிய
சூட்சமமும் தெரிந்தவங்களா இந்த மாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. ஆடி மாதத்தில் பிறந்தவங்க பல வழக்குகளில் சிக்கிக்கொண்டு பிறகு அதிலிருந்து வெற்றி பெற்று வெளியே வருவதற்கான விஷயமும் தெரிந்தவங்களா இருப்பாங்க. சாமர்த்தியசாலியா இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த மாதத்தில் பிறந்தவங்க அனைத்து விஷயங்கள்லையும் அவசரப்பட்டு கொஞ்சமும் யோசிக்காம உடனடியாக முடிவெடுக்கிறது போன்று இது போன்ற விஷயங்கள்லாம் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் நிறுத்தி நிதானமாக நன்கு யோசித்து தான் இவர்கள் அந்த முடிவை எடுத்திருப்பாங்க. அது பல நாட்களுக்கு பிறகுதான் மற்றவங்களுக்கு புரியவே வருமா. அதே போல ஆடி மாதத்தில் பிறக்கக்கூடியவங்க பொதுவாகவே உஷ்ணமான உடலை கொண்டவங்களா இருப்பாங்களா. இதனால உஷ்ணம் தொடர்பான நோய்களால இவர்கள் அடிக்கடி பாதிக்கப்படுவாங்க. வாழ்க்கையில எதையும் மிக திறமையாக செய்யக்கூடியவங்களா இந்த மாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. இவங்க எப்போதுமே தங்களுடைய பெற்றோர்களை விட அதிகம் படித்தவர்களாக இருப்பாங்க. பெற்றோருக்கே புத்தி சொல்லக்கூடிய அளவிற்கு அறிவு படைத்தவர்களாக இருப்பாங்க. இருந்தாலும் இவங்க முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது குறிப்பாக வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது, வியாபார முதலீடு செய்வது, இந்த முடிவுகள் எல்லாம் எடுக்கும்போது பெரியோர்களுடைய அனுபவசாலிய ஆலோசனையை பெற்ற பிறகு நிதானமாக முடிவெடுப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எடுக்கிறதால வாழ்க்கையில் சறுக்கல்கள் இல்லாமல் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தினர் மீதும் உறவுகள் மீதும் அதிக பாசம் கொண்டவங்களா இந்த மாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. கற்பனை திறன் அதிகம் கொண்டவர்களாகவும் அபார நினைவாற்றல் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. யாரையாவது பிரிந்து விட்டால் உடனடியாக அவர்களுடன் நட்பை ஏற்படுத்தி கொள்வாங்க. இவர்கள் நட்பு வட்டாரத்தில் அளவோடு இருப்பதும் பேசுவதும் போது நன்கு யோசித்து பேசுவதும் ரொம்பவே நல்லது. பேச்சாற்றலில் இவர்களை அடித்துக்க ஆளே கிடையாது. பார்ப்பதற்கு பரம சாது போல தெரிந்தாலும் கூட தங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு ஏற்படும் போது அவர்களுடைய சூழ்நிலை ரொம்பவே மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. அங்கிருந்து நழுவி விடுவாங்க அப்படின்னும் எப்போதும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பவர்களாகவும் இருப்பாங்க. பொதுவாகவே இந்த மாதத்தில் பிறந்தவங்களை கில்லாடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா யார் என்ன செய்தாலும் அதற்கு உடனடியாக பதிலளிக்க மாட்டாங்க. மனதில் வைத்திருந்த தக்க சமயத்தில் இடம் பொருள் ஏவல் அறிந்து திருப்பி கொடுக்கறதுல வல்லவர்களாக இந்த மாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. பிடிவாதம், சந்தேக குணம் இவர்களுடைய உடன் பிறந்தது அப்படின்னே சொல்லலாம். உணவு பிரியர்களாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி பெறாமல் ஓயவே மாட்டாங்க. அதே சமயம் இவர்களுடைய சோம்பேறித்தனத்தால் பல வாய்ப்புகளை தவற விடவும் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயம் இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த நேரத்தில் உங்களுக்கும் நானும் ஆடி மாதத்தில் பிறந்தேன், எனக்கும் இது போன்ற குணாதிசயம் இருக்குது, அல்லது எங்கள் வீட்டில் பிறந்தவங்க இது போல தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதே போல் இந்த ஆடி மாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆடியில் பிறந்தாலும் கூட கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான், கோல் செய்வதை கொடுப்பவன் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பழமொழி. அப்படிப்பட்ட கோள்களில் ராஜகிரகம் அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன், இவர் ஆடி மாதத்தில் கடகராசியில் பயணிப்பார். இந்த மாதத்தில் ஆண் குழந்தை பிறந்து விட்டால் பெற்றோர்களை ஆட்டி படைக்கும் அப்படின்னும் சொல்வதும் உண்டு. இந்த ஆடி மாதத்தில் பிறந்தவங்க பல பேர் மேதைகளாகவும் தலை சிறந்த அறிஞர்களாகவும் இன்னைக்கும் விளங்குறாங்க. பிடிவாத குணம் மட்டுமே இவர்கள் தளர்த்தி கொண்டா பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அமையும். ஆடி மாதத்தில் பிறந்தவங்க பொதுவாகவே பெற்றோர்களுடைய சொற்களை கேட்டு நடக்காம ஆடி ஓடிக்கொண்டு திரிபவர்களாகவும் சுட்டிப்பிள்ளை என்று இளம் பருவத்திலேயே பட்டம் பெற்றவர்களாகவும் இருப்பாங்க. எதையும் ஒரு முறை பார்த்தா அதை மனதில் பதிய வைத்துக் கொள்வாங்க. மூளை பலமே இவர்களுக்கு மூலபலம் அப்படின்னே சொல்லலாம். சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு அதிகம் உண்டு. வழக்குகள் எத்தனை வந்தாலும் சரிங்க, கடைசியில் வெற்றி இவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லணும். இவர்களை சுறுசுறுப்பு மக்களை கவர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அவசரக்காரர்களை போல தோற்றமளித்தாலும் கூட எதையும் ஆலோசித்து முடிவெடுப்பாங்க. எதிர்பார்ப்புகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலும் இந்த ஆடியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. வாழ்க்கையில் சுகத்தை மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறவங்க துக்கத்தையும் தூக்கத்தையும் ஒதுக்கிவிடக்கூடிய சுபாவம் பெற்றவர்களாக இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களோடு பளிச்சென்று பேசி காரியங்களை முடித்து கொள்பவர்களாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பணம் சம்பாதிக்கும் திறமை இவர்களிடம் இருக்கிறத வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது பெற்றோருடைய ஒப்புதலை கேட்டு முடிவெடுத்தால் அற்புத வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லலாம்.
கட்டிட தொழில், பல்பொருள் விற்பனை நிலையம், மளிகை மற்றும் பதப்படுத்தப்படாத உணவுப் பொருட்கள் வணிகம், தண்ணீர், வஸ்துக்கள், பால், குளிர்பானம் வியாபாரம், நூல், துணி விற்பனை, இது போன்ற நிலையங்களில் ஆயத்த ஆடையகம், மின்சாரத்துறை மற்றும் திரைத்துறைகளை தேர்ந்தெடுத்து தொழில் செய்கிறவங்க கண்டிப்பாக வளர்ச்சியும் வருமானமும் காண்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ஆடி மாதத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயம் பற்றி மற்றும் அவர்கள் ஆடி மாதத்தில் குழந்தை பிறக்கலாமா, அதனால் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.